எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க பசங்களுக்கெல்லாம். ஏதாவது ஸ்நாக்ஸு டெய்லி வேணும். காலையில் சாயந்தரம் மதியம்னு சாப்பாடே கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி என்ன செய்கிறது, அதனால் செலவில்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லா ஒத்துக்கிற மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி முறுக்கு செய்யலான்னு பாருங்கள். ரேசன் அரிசி தான் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 முறை, நேற்றே ஒரு 5 முறை அரிசி ஊற வச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்போயே நல்லா கழுவிடுங்க. அந்த மேலே இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். காலையில் எழுந்திரிச்சி ஒரு 2 முறை கழுவணும், அவ்வளோதான். ஏன்னா நிறைய கழுவுனா சத்தெல்லாம் போயிடும். அதனால் நைட்டே ஒரு 5 முறை கழுவிட்டு இப்போ எழுந்திரிச்சி 2 முறை கழுவிட்டு நல்லா உரித்து இதை கிரைண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். உப்பு போட்டுக்கணும். உங்களுக்கு காரத்தை ஏற்றுக்க மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மேலே போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எல்லோரும் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லீவ் விட்டாச்சு, எல்லோரும் இதே மாதிரி செலவே கிடையாது. இதுக்கு மாவு அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இங்கே பாரு, நொய்யுங்கிறதே கிடையாது கொஞ்சம் கூட. இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம மிஷினில் மாவு அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். கிரைண்டரில் அரைக்கணும். மிக்சிலாம் அரைச்சிங்கன்னா இந்த நைஸ் வராது. இதிலே உப்பு போட்டு இதெல்லாம் கொஞ்சம் சூடானா போதும். பொட்டுக்கடலை இந்த கப்பில் ஒரு கப்பு 100 கிராம் பொட்டுக்கடலை. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. நான் கடல மாவு சேர்த்தாத கடல மாவுக்கு பதிலாக இதை சேர்த்திக்கிறேன். நீங்கள் கடல மாவு சேர்த்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் இதெல்லாம் போடவே தேவையில்லை. வெறும் கடல மாவு 1 கிலோ மாவுக்கு அரை கிலோ கடல மாவு போடுங்க. 1/4 கிலோ போட்டிங்கன்னா கூட போதும். பொட்டுக்கடலை ரொம்ப சூடாக தேவையில்லை. எல்லாமே மிக்ஸி ஜாரில் ரொம்ப நெய்ஸாக அரைச்சிக்கணும். அதாவது தனித்தனியாக அரைச்சி ஒன்றா கொட்டி கலந்துக்கோங்க. பொட்டுக்கடலையை நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. நான் 20 நாள் ஆயிடுச்சு வாங்கி, அதனால் லைட்டை வறுத்துட்டேன். பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம். நீங்கள் பொட்டுக்கடலை போடாத பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கூட போட்டு செய்யலாம். இல்லையா பொட்டுக்கடலையும் பாசிப்பருப்பு மட்டும் செய்யலாம், உளுத்தம்பருப்பு இல்லாத. இது எப்படி செஞ்சாலும் வரும். இதெல்லாம் நல்லா சத்தானது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் எல்லாமே போட்டு செய்கிறேன். அவ்வளோதான். எல்லாம் நீங்கள் ஒன்றா கூட அரைச்சி ஜலிச்சுக்கோங்க. கட்டாயம் ஜலிச்சு போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நெய்ஸாக ஜலிச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு ஊர் உளுத்தம்பருப்புங்க. கருப்பு உளுந்து வாங்கி அங்கேயே மிஷினில் உடச்சிட்டு வந்துட்டேன். முறுக்கு டேஸ்ட் வராது. எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் வந்துடுச்சு, கட்டாயம் இது மாதிரி செய்யுங்க. செலவு கிடையாது நமக்கு. ரேஷனில் அரிசி சூப்பராக போடுறாங்க. வாங்கிட்டு வந்து எள்ளு போட்டுக்கலாம். மெயினாக அது வெளியவே விற்கும். இந்த போல் ஜலிச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் அந்த அச்சில் மாட்டக்குள்ளே முறுக்கு நல்லா வராது. இந்த மாதிரி ஜலிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ திப்பி இருக்கு பாருங்க. அதுதான் ஜலிக்க சொல்கிறது. நான் நல்லா நெய்ஸாக அரைச்சும் ஜலிக்கக்குள்ளே இவ்வளோ வருது. இது அச்சில் மாட்டக்குள்ளே முறுக்கு அப்படியே பிரிஞ்சிரும். நம்ம நெய்ஸாக ஜலிச்சு அரைச்சிட்டோம்னா எல்லாமே இதே மாதிரி ஜலிச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் அரைச்சி இது மாதிரி ஜலிச்சுக்கோங்க. அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்துக்குவோம். அரைச்சி கட்டாயம் நீங்கள் ஜலிக்கணும். ஒரு 4 ஸ்பூன், அரை கப்பு திப்பி வந்தது. சின்ன குட்டி கப்பில் ஒரு 50 கிராம் திப்பியே வந்துடுச்சு. அப்போ தான் முறுக்கு பிரியாத நெய்ஸாக வரும். நிறைய பேர் அப்படியே அரைச்சி போடுறதுனால தான் பிரிஞ்சிடுறது. இதெல்லாம் குழந்தைங்கள்லேருந்து நம்ம வரைக்கும் சத்து. கடல மாவு கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களாம் நாங்கள் எப்பயும் கடல மாவே சேர்த்துறதில்ல. இப்போ இந்த மாவில் அது போட்டு பிணையணும். நம்ம தண்ணியாக வலிச்சா கூட பிரச்சனையே இல்லை. நம்ம பாருங்க கிரைண்டர் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தண்ணி ஆகிட்டு ஒரு பத்தலைனா வம்பாயிடும். அதனால் மாவை நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி மாவு தண்ணியை ஊற்றியே அப்படியே பிணைஞ்சிக்கலாம். பத்தலைன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி எல்லாமே. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நிறைய பேர் மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, நான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. கட்டாயம் பெருங்காயம் போடுங்க. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பூனில் காலி. சோம்பு ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் நான் சீரகம் போட்டுக்கிறேன். நல்லா அப்படி கையில் தேய்ச்சி அப்படி போட்டுருங்க. சீரகத்தூள் போட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டேன்.
3/4 கிலோ புழுங்குற அரிசி, 1/2 கிலோ கொஞ்சம். மாவுலே உப்பெல்லாம் போட்டு ஆட்டியிருக்கேன். நான் இதெல்லாம் போட்டு ஆட்டியிருக்கேன். சீரகத்தை தவிர மீதி எல்லாம் போட்டு இருக்கணும். மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஆட்டிடுங்க. அப்படியே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கழிஞ்சிக்கலாம். மூணையும் நான் தனித்தனியாக அரைச்சி ஜலிச்சிட்டேன். நல்லா நெய்ஸாக ஜலிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. பாத்திரம் தான் பத்து ஜலிச்சல. விட்டதும் போதும் பாருங்க. அரிசி கிரைண்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஊற்றி பண்ணிங்க, நிறைய ஊற்றி பண்ணிடாதுங்க. இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு முறுக்கு பதத்துக்கு பணிஞ்சிட்ருக்கேன். நல்லா எண்ணெய் மாவு பிணைக்குள்ளேயே எண்ணெய் காய்ச்சி ஊற்றி, அந்த எண்ணெய் காய்ச்சி ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம மாவு பிணையாத்துக்கு முன்னே எண்ணெய் ஊற்றிக்கணும். எங்கே இந்த பசங்கள்லாம் லீவ் வந்துட்டு கையா முய்யான்னுட்டு ஒன்றுமே மாவு கொட்டி நம்ம எல்லா மாவும் கலக்கிட்டு எண்ணெய் 100 எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி கரண்டி திருப்பி மாவை கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி பிணையணும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பிணைஞ்சிட்டேன். எங்கே எல்லாம் குடிசுங்கெல்லாம் வீட்டில் இருந்துட்டு ஒரே அமக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே கையை வச்சு பிணைஞ்சால் கையெல்லாம் பொத்துட்டு போயிடும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா தான் அந்த மொறுமொறுப்பு வரும். நீங்கள் எண்ணெய் போட்டாலும் இந்த எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த மொறுமொறுப்பே வரும் உங்களுக்கு. கட்டாயம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றி செய்யுங்க. நீங்கள் சமைக்கிற எண்ணெய்னாலும் சரி. நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டாலும் சரி. அப்படியே அடி மாவு எடுத்து அடி வச்சு பண்ணிடலாம். ஏன்னா எண்ணெய் கொதிக்குது. அப்படியே மாவில் கலந்துச்சுன்னா ஆறிடும். எண்ணெய் கொதிக்க வச்சு தான் ஊற்றணும். பச்சை எண்ணெய் ஊற்றிடாதீங்க. கொதிக்குது பாருங்கள், ஆவி பறக்குது. அப்படியே அடி மாவு எடுத்து ஃபுல்லாக பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு முறுக்கு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி பதமாக இருக்கணும். சூப்பராக மாவு பிணைஞ்சாச்சு. இந்த மாவு பிணையிறது தான் கஷ்டம். மீதி எல்லாம் முறுக்கு சுட்டு எடுக்கிறது கூட பரவாயில்ல. இந்த மாவை பிணையிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐஸ் எண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேன். அது எப்படி பதம் பண்ணுறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு ஒரு இருக்குது. இதில் இருக்க பித்தம் ஃபுல்லாக எடுத்துடும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் கோல்டு வின்னர் மாதிரி ஆகிடும். நீங்கள் 1 மாதம் வச்சுருந்தீங்கன்னா கூட கலரே மாறாது, கெடவும் கெடாது. முதல்ல ஒரு பாக்கெட் ஊற்றிட்டேன். இது 2வது பாக்கெட், 2வது லிட்டர். நாங்கள் இது மாதிரி இந்த எண்ணெய் வேஸ்ட்டே பண்ண மாட்டோம். அப்பளம் பொரிக்க, வத்தல் பொரிக்க, சில ஒரு 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 3-4 பாக்கெட் சேர்த்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஊரில் வில்லேஜில் எல்லா வேலையும் எனக்கு தெரியும். நிறைய வீடியோ போடுறேன். என் அசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருவேன். அது அவங்க இந்த எண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் அவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ கூட 2 அவளுக்கு தான் வச்சுருந்தேன். சரி, ஏற்கனவே 2 பாக்கெட் இருக்குது. அடுத்த மாதம் வரேன்னு இருக்காங்க. வந்தால் இன்னும் ஒரு 2-3 பாக்கெட் சேர்த்து ஒரு 4 பாக்கெட்டாக கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஊருக்குன்னு போனால் எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுத்துருவேன். ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். எனக்கு பாருங்க, புளி அந்த எண்ணெய்க்கு இதுதான் வைத்தியமே. புளி இப்படி பெருசாக எடுத்து கேப் இல்லாத இப்படி தட்டையாக தட்டிக்கணும். ஓட்டையே இருக்கக்கூடாது. இதுதான் இந்த பித்தத்துக்குள்ளே கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் வச்சு இதில் அப்படியே போத்திடணும். இன்னும் கூட கல்லுப்பு வச்சுக்கோங்க. கல்லுப்பு நிறைய வச்சு அப்படி உப்பே வெளியே வராத அளவுக்கு, தெரியாத அளவுக்கு இது நல்லா கவர் பண்ணிடணும். அந்த உப்பு மாவில் வச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட உப்பு வெளியே வரக்கூடாது. இதை அந்த எண்ணெயில் போட்டுருணும். எல்லாம் கவர் பண்ணியாச்சு. உள்ளே உப்பு வச்சு மேலே புளியை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. உப்பே தெரியக்கூடாது கொஞ்சம் கூட. இப்போ இந்த எண்ணெயில் போட்டுருணும். அது நல்லா கொதிக்கணும். அந்த எண்ணெய் கொதிச்சா அதனுடைய பித்தம், அதனுடைய கிருமிகள் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்துரும்.
ஃபுல்லாக நல்ல எண்ணெயில் அப்படியே கொதித்து அப்படியே ஒரு மாதிரி கலரே மாறிடும் பாருங்கள். புது புளி வெள்ளை புளி போட்டிருக்கேன், அது எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்க. அந்த பித்தை ஃபுல்லாக எடுத்துரும். கையை வச்சே குடிக்கலாம். நல்லா எண்ணெய் காயுது பாருங்கள், அது காய்க்குள்ளே அது அப்படியே அது அந்த பித்தை ஃபுல்லாக எடுத்துடலாம். அப்படியே அது கரையவே கரையாது பாருங்க. இப்போ வெள்ளை வெள்ளையன்னு கருப்பாகிடும். அது நல்லா எண்ணெயில் கொதித்த பின்னாடி நம்ம அதை எடுத்துடணும். கொதிக்குது பாருங்கள் எப்படி கொதிக்குது. நல்லா காயணும், அந்த பித்தம் ஃபுல்லாக எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி கட்டங்கரேன்னு ஆயிடுச்சு. அப்படியே எண்ணெயிலே விட்டுட்டு ஒரு அடிசல் போட்ட பின்னாடி கூட எடுக்கலாம். எல்லா பித்தமும் எடுத்துடுறது அப்படியே ஃபுல்லாக. அதுதான் நீங்கள் சும்மா கூட இப்படி இந்த மாதிரி செஞ்சு இந்த எண்ணெய் காய்ச்சி ஊற்றி வச்சுக்கிட்டு சமைங்க, எல்லாத்துக்குமே சமைக்கலாம். புளி எப்படி கருப்பாகிடுச்சு பாருங்க கட்டை மாதிரி. அதுக்குள்ளே உப்பு அப்படியே தான் இருக்கும். அதுதான் அந்த கேப்பு தெரியாது போடணும். நல்லா மூடி எண்ணெய் காஞ்சிடுச்சு, முறுக்கு போட்டுடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு. வைமா கீழே வைமா. ஒரு முறுக்கு கூட தெரியாது பாருங்க, அப்படியே சூப்பராக அப்படியே சொல்லையாக வரும். தேங்காய் தொட்டியே ஒரு 4 மூட்டை ஆகுங்க. 100-150 தேங்காய் உரிச்சோம். ஒரு தடவை தேங்காய் தள்ளுனா ஒரு 50-100 தேங்காய் தள்ளுவோம். அது வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு மீதி எல்லாம் காய வச்சு எண்ணெய் ஆட்டுறதுக்கு எடுக்கிறோங்களா. அது உரிச்சது தேங்காயெல்லாம் காய வச்சு தான் இது பண்ணுவோம். முறுக்கு பாருங்க எப்படி சொல்ல ஒன்று கூட பிரியல பாருங்க. சூப்பராக இருக்கு. இது மாதிரி தான் செய்யணும் பாருங்க. சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்கலே சாப்பிட்லாம் போல் இருக்குது. நல்லா தேங்காய் தொட்டி தேங்காய் மட்டை இருக்குது. சரியான வெயில். நல்லா மாமரத்து நிழல்ல உட்காந்து பாருங்கள். தோட்டத்தில் காட் பார்க்கிங்கில் உட்காந்து செஞ்சுட்ருக்கோம். நீ போய் வாங்கி சூப்பராக முறுக்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுக்கலாம். சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்கு. ஒன்று கூட உடையில பிரியல. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். முடிச்சாச்சு. காப்பாற்றுல நல்லா காற்றோட்டமாக 2 மணிக்கு உட்காந்தேன். 3 மணி. சூப்பர் முறுக்கு ரெடி பாருங்கள். முன்னாடி கொதிக்குது. போல போட்டு செம்ம டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அரை கிலோ புழுங்கல் அரிசி, 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 25 கிராம் பாசிப்பருப்பு. இவ்வளோதான். எவ்வளோ பெரிய குண்டா நிறைய வந்துருக்கு பாரு. இந்த குண்டா நிறையா வந்துருக்கு.